ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஏஜஸ் தான் பார்க்க போறோம். கரெக்டா? ஏஜஸ் தான் பார்க்க போறோம். நான் ஏஜஸ்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் 3 பீரியட் இருக்கு. என்னென்ன பீரியட் இருக்கு? ப்ரெசண்ட்டு, ஃபியூச்சரு அண்டு பாஸ்ட். 3 பீரியட் இருக்கு. இப்போ நான் எங்கே இருந்தாலும், இப்போ ஃபியூச்சரில் இருந்தாலும் நான் ப்ரெசண்ட்டுக்கு தான் அவனை கூட்டிட்டு வரணும். பாஸ்டில் இருந்தாலும் நான் அவனை ப்ரெசண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டா ஃபர்தராக நம்ம பண்ணுற ஸ்டெப்ஸ் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னென்ன வேர்டிங்ஸ்லாம் இருக்குன்னா, எனக்கு ஃபியூச்சர்னா ஹென்ஸுன்னு கொடுப்பாங்க. ஹென்ஸு இல்லைனா ஆஃப்டர்னு ஒரு சில வேர்டிங்ஸ் இருக்கும். ஆஃப்டர் 10 years, ஹென்ஸ் 10 years அது மாதிரி கொடுத்துருவாங்க. இதுவே பாஸ்ட்னா எகோ இல்லைனா பிஃபோருன்ற ஒரு வேர்டு இருக்கும். அப்போ பாஸ்ட்டுக்கு எகோ, பிஃபோர், ஃபியூச்சருக்கு ஹென்ஸு, ஆஃப்டர்னு கொடுப்பாங்க. அப்போ எங்கே இருந்தாலும் நான் ப்ரெசண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டா எனக்கு ஃபர்தராக ஸ்டெப்ஸ் பண்ணுறது ஈஸி. ஸோ ஏஜஸ் இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன? த ரேஷியோ ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் அமிர்தா அண்ட் அமலா வந்து 3:2. நம்ம 2 மெத்தடில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல், இன்னொன்று வந்து ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். யாராவது அமிர்தா அமலாவோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 3x, இது வந்து 2xன்னு கொடுத்துருக்காங்களா? 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 years ago. அப்போ அகோனா நான் சொன்னேன் ப்ரெசென்ட்லேருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ரேஷியோ என்னவா இருக்குன்னா 5:3 இருக்குது. அப்போ இது ரெண்டுமே ப்ரெசன்ட் ஏஜா? அப்போ இந்த ஏஜ்லேருந்து 3 years வந்து கம்மி பண்ணிட்டா இந்த ரேஷியோ வந்துருமா? ஸோ நான் இந்த ரேஷியோலேருந்து நான் 3 வயசு கம்மி பண்ண போகிறேன். அப்போ 3x - 3 by 2x - 3 ஈக்குவல் டு என்ன ரேஷியோ சேஞ்ச் ஆகுது? 3 வருஷத்துக்கு முன்னாடி 5:3 இருக்குது. அப்போ நான் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணான்னு 3 × 3 9x - 9 ஈக்குவல் டு 5 × 2 என்ன 10x - 15. கரெக்டா? இந்த 9 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா எக்ஸாக மாறிடுமா? கரெக்டா? 10 - 9 என்ன எக்ஸு. இந்த 9 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா +9ஆக மாறிடுமா? தென் 15 - 9 என்ன எனக்கு 6 ஆன்சர்னு வரும். அப்போ x ஈக்குவல் டு எனக்கு 6 கிடச்சிடுச்சா? x ஈக்குவல் டு 6. அப்போ எனக்கு அமிர்தாவோட யாரோட ஏஜ் கேட்குறாங்க? ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் அமலா கேட்குறாங்க. அமலா என்ன 2x, ஒரு x 6னா 2x என்ன 12 தான் என்னோட ஆன்சர். 12 ஆன்சர். இது வந்து ட்ரெடிஷ்னல். நம்ம இப்போ ஷார்ட்கட் பார்ப்போமா? ஷார்ட்கட் என்னன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ரெசன்டேஜ். கரெக்டாக? இது ப்ரெசண்ட்டு. என்ன சொல்கிறாங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேருமே 3 வருஷத்துக்கு முன்னாடி போகிறாங்க. கரெக்டாக? 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? 5:3 இருக்கணுமா? அப்போ இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடினா 2 பேருக்குமே 3 வயசு கம்மியாக போகுது. அப்போ கம்மியாகிற ரேஷியோவுமே சேமாக இருக்கணுமா? இங்கே என்ன ரேஷியோ கம்மியாகுது? 2 பார்ட் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே 1 பார்ட். அப்போ ரேஷியோ சேமாக இல்லை. அப்போ நான் ரேஷியோவை சேம் பண்ணணும். அப்போ ரேஷியோவை சேம் பண்ணணும்னா இப்போ என்ன பண்ணலான்னா கீழே இருக்குல்ல இதை வந்து டிஃப்ரென்ஸ் பார்ப்பேன். இதை டிஃப்ரென்ஸ் பார்த்தா என்ன 1, இதை டிஃப்ரென்ஸ் பார்த்தா 2வா? இந்த 2 எடுத்துகிட்டு வந்து இந்த 2 கூடயும் 3யும் 2 கூடயும் மல்டிபிள் பண்ணுவேன். இந்த 1 எடுத்துகிட்டு போய் இந்த 5 கூடயும் இந்த 3 கூடயும் மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 5:3. இந்த 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 6:4. இப்போ ஒரு பார்ட் வந்து கம்மியாகுதா? கரெக்டாக? ஒரு பார்ட் வந்து கம்மியாகுது. ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக மாறிடுச்சு. அந்த ஈக்குவலாக பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஆப்போசிட் சைட்லேருந்து பண்ணிக்கிறேன். அப்போ அந்த ஒரு பார்ட் தான் வந்து இந்த 3 வருஷம் முன்னாடியா 3 வருஷம் கம்மியாகுது. ப்ரெசன்ட் ஏஜ்லேருந்து 3 years வந்து கம்மியானா 5 பார்ட்டாக மாறுது. அப்போ இந்த ஒரு பார்ட் தான் வந்து 3யா? இந்த ஒரு பார்ட் தான் வந்து 3 yearsனா எனக்கு என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் அமலா என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக? அமலா யார்? இந்த 4 பார்ட். இது தானே ப்ரெசண்ட்டு. கரெக்டாக? இதுதான் ப்ரெசண்ட்டு. ஒரு பார்ட் 3 yearsனா 4 பார்ட் என்ன 12 yearsன்னு எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதான் ஆன்சர். தென் செகண்ட் கொஸ்டின் பார்ப்போமா? தென் the present age of Sam and Sudha வந்து are in the ratio of 4:5 இருக்கு. 12 yearsக்கு அப்புறம் after 12 years the ratio of their age will be 7:8. 12 வருஷத்துக்கு அப்புறம் 7:8ன்னு கொடுத்துறாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் their present age என்னன்னு கேட்குறாங்க. அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. யார் இருக்கா? சாமு, சுதாவா? கரெக்டாக? சாமோட ரேஷியோ என்ன? சாம் அண்ட் சுதாவோட ரேஷியோ 4x 5x. தென் 12 வருஷத்துக்கு அப்புறம் தானே ஆஃப்டர் 12 years தானே.
அப்போ 12 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேருக்கு 12 இன்க்ரீஸ் ஆக போகுது. நம்ம இப்போ டேரெக்டாக ஷார்ட்கட்லேயே போடலாமா? 12 இன்க்ரீஸ் ஆக போகுது. த ரேஷியோ ஆஃப் த ஏஜ் வில் பிகம் என்னவா மாறுது? 7:8 மாறுது. எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். தென் 7:8 மாறுதா? இப்போ 2 பேருக்குமே 12 இயர்ஸ் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதோட டிஃப்ரென்ஸும் சேமாக இருக்கணுமா? இந்த டிஃப்ரென்ஸ் என்ன? இந்த டிஃப்ரென்ஸ் இங்கே 3, இங்கேயும் 3யா? கரெக்டாக 3 தானே இன்க்ரீஸ் ஆகுது. அந்த 3 பார்ட் தான் வந்து இந்த 12 இயர்ஸா? கரெக்டாக அந்த இன்க்ரீஸ் ஆகிற 12 இயர்ஸ். அந்த 3 பார்ட் தான் 12 இயர்ஸ்னா ஒரு பார்ட் என்ன? 4 இயர்ஸ்னு வந்துருமா? அப்போ எனக்கு இந்த ஒரு பார்ட் இந்த எக்ஸோட வேல்யூ கிடச்சிருமா? அப்போ ஒரு பார்ட் வந்து 4 இயர்ஸ். எனக்கு என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தயர் ஏஜ் அட் ப்ரெசென்ட்? ப்ரெசென்ட்டில் அவங்களோட ஏஜோட டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இது தானே ப்ரெசென்ட்டு. அப்போ ஒரு பார்ட் தான் டிஃப்ரென்ஸ். இங்கே 4x - 5xனா என்ன? ஒரு பார்ட்டு. அந்த ஒரு பார்ட் தான் வந்து என்ன? 4 பார்ட். கரெக்டாக 4 இயர்ஸ். எனக்கு ஒரு பார்ட் முன்னாடி கிடச்சிச்சா? அந்த 4 இயர்ஸ் தான் என்னோட ஆன்சர். இவங்க 2 பேருக்கோட டிஃப்ரென்ஸ் என்ன? 4 இயர்ஸ் ப்ரெசென்ட்டில். Then next question. The ratio of the present age of Kala and Bala என்ன கொடுத்துருக்காங்க? 4:5 கொடுத்துருக்காங்க. கலா பாலா வந்து 4:5 கொடுத்துருக்காங்களா? ஆஃப்டர் 12 இயர்ஸ் the ratio will become 7:8 சேஞ்ச் ஆகுது. 12 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ரேஷியோ வந்து 7:8 வந்து சேஞ்ச் ஆகுது. என்ன கேட்குறாங்க கொஷினில்? எப்போ வந்து அவங்களோட ரேஷியோ வந்து 17:9 மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாங்க. இதுதான் கொஷின் எனக்கு. தென் நம்ம நார்மலாக சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு 2 பேருக்குமே 12 இயர்ஸ் டிஃப்ரென்ஸா? கரெக்டாக 12 இயர். இந்த பக்கமும் 12 இயர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எத்தனை பார்ட் வருது? கரெக்டாக இங்கே வந்து 4 - 3 7. இங்கே 3 பார்ட்டு. இங்கேயும் 3 இன்க்ரீஸ் ஆகுதா? அந்த 3 பார்ட் தான் வந்து 12 இயர்ஸ். அப்படின்னா ஒரு பார்ட் என்ன? 4 இயர்ஸா? இந்த ஒரு பார்ட் தான் 4 இயர்ஸ். கரெக்டாக எனக்கு என்ன கேட்குறாங்க? ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ் வில் த ஏஜ் ஆஃப் த ரேஷியோ பிகம் 17:9 மாறும்னு கேட்குறாங்க. இப்போ ப்ரெசன்டேஜ்லேருந்து எடுத்துக்கலாமா? இப்போ ஒரு பார்ட் தான் 4 இயர்ஸ்னால் 5 பார்ட் என்ன? 20 இயர்ஸ். எங்கள் 4 பார்ட் என்ன? 16 இயர்ஸ். இவங்களோட ப்ரெசன்டேஜ் என்ன? 16, 17. இப்போ என்ன ஆகுது? அந்த 16, 17ல் ஏதோ ஒரு ஏஜ் வந்து 2 பேருக்குமே இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ் வில். அப்போ 2 பேருக்குமே ஏதோ ஒரு ஏஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட ரேஷியோ என்ன ஆகுது? 17:9 வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? 19 × 16 என்ன? 20 × 16 320. அதுலேருந்து ஒரு 16 போயிடுச்சுன்னா 304. 304 ப்ளஸ் 19x ஈக்குவல் டு இது கிராஸ் மல்டிபிள் ஆகும்போது 17 என்ன? 289 ப்ளஸ் 70x. தென் இப்போ இதை மைனஸ் பண்ணலாமா? இங்கே ஒரு 11 ஒரு 15. கரெக்டா? தென் 12 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்குது? அவங்களோட ஏஜ் 7:8 இருக்குது. தென் இதோட டிஃப்ரென்ஸ் பார்ப்போமா? இங்கே 2 பேருக்குமே 12 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. கரெக்டாக 2 பேருக்குமே 12 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ இந்த டிஃப்ரென்ஸும் சேமாக இருக்கணும் 2 பேருக்கும். இங்கே 3x, இங்கேயும் 3 பார்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த 3 பார்ட் தான் என்ன? அந்த 12 இயர்ஸா? கரெக்டா? அப்போ ஒரு பார்ட் என்ன? ஒரு எக்ஸ் என்னன்னா 4 இயர்ஸ். தென் எனக்கு கலாவுக்கும் பாலாவுக்கும் தனித்தனியாக ஏஜ் கண்டுபிடிச்சலாமா? ஒரு பார்ட் 4னா 5 பார்ட் என்ன? இங்கே 20 இயர்ஸ். இங்கே 4 பார்ட் வந்து 16 இயர்ஸ்ன்னு கிடச்சிரும். தென் என்ன சொல்கிறாங்கன்னா கலாவோட ஏஜ் வந்து 16 இயர்ஸ், பாலாவோடது என்ன? 20 இயர்ஸ். அப்படி இருக்கும்போது 2 பேருக்குமே எக்ஸ்ன்னு ஒரு ஏஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது என்னோட ஏஜ் என்ன மாறுதுன்னா 17:9 சேஞ்ச் ஆகுது. இந்த எக்ஸ் தான் எனக்கு என்னன்னு கேட்குறாங்க. இந்த எக்ஸ் தான் எனக்கு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணா என்ன? இங்கே வந்து 340 ப்ளஸ் 17x ஈக்குவல் டு இந்த 19 எந்த மாதிரி போயிடுச்சுன்னா 304 ப்ளஸ் 19x. தென் இந்த 17 அந்த மாதிரி போயிடுச்சுன்னா -17 மாறிடுமா? 19x - 17x என்ன? 2x. அப்போ 340 - 304 என்ன? இங்கே ஒரு 36. அப்போ x ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணா என்ன? 18.
அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 18 கிடச்சிச்சு. எனக்கு கிடச்சிடுச்சா? 18 இயர்ஸ் ரெண்டு பேருக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது என்னோட ஃபைனல் ரேஷியோ 17:19 சேஞ்ச் ஆகுது. அப்போ ஆன்சர் என்ன? 18 இயர்ஸ். இது புரியுதா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஷின். பாலா இஸ் 4 years older than அஜய். என்ன சொல்கிறாங்க? அஜய் பாலாவை விட பாலா வந்து அஜய் விட 4 years ஓல்டர். இவன் எக்ஸ்னும் இவன் எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு எடுத்துக்கலாமா? கரெக்டாக எக்ஸ் ப்ளஸ் 4. ஆஃப்டர் 4 years 4 வருஷத்துக்கு அப்புறம் த ரேஷியோ ஆஃப் த ஏஜ் என்ன ஆகுதுன்னா 8:7 மாறுது. அப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் கரெக்டாக ரெண்டு பேருக்குமே 4 வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ப்ரெசன்டேஜ் அதுலேருந்து ஆஃப்டர் தானே சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 4 years 4 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ இது கூட எக்ஸ் ப்ளஸ் 4 ஆட் பண்ணுவேன். இது கூட 4 ஆட் பண்ணால் ஏற்கனவே 4 இருக்குது, அது கூட ஒரு 4 ஆட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 8. அப்படி ஆகும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா பாலா டு த ரேஷியோ பிகம் 8:7. பாலா டு அஜய். பாலாவோட ரேஷியோ ஒன்று 8, அஜயோட ரேஷியோ வந்து 7ன்னு சேஞ்ச் ஆகுது. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 8x ப்ளஸ் 32 இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது ஈக்குவல் டு 7x ப்ளஸ் 56. இந்த 7x இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸாக மாறிடுமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 32 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸாக மாறிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 24ன்னு எனக்கு கிடைக்கும். தென் வாட் இஸ் ஏஜ் ஆஃப் அஜய்? அஜயோட ஏஜ் பிஃபோர் 2 yearsன்னு கேட்குறாங்க. அப்போ அஜயோட ஏஜ் என்ன? 24 ப்ரெசன்டேஜ். அதுலேருந்து 2 வயசை கம்மி பண்ணால் என்ன? 22 தான் அவனோட ஏஜ். 22 தான் அவனோட ஏஜ்னு ஆன்சர் கிடைச்சிரும். தென் நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 8 years ago the ratio of the age of A and B வந்து 2:3. 8 வருஷத்துக்கு முன்னாடி A and B யோட ரேஷியோ என்ன? 2:3. இப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி 2x 3xனா நான் இப்போ வந்து நான் 10 வயசு வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வயசு 10னா இப்போ என்னோட ப்ரெசன்டேஜ் என்ன? 18. அப்போ என்னோட பழைய ஏஜ் கூட புது ஏஜ் என்ன பண்ணுவேன்? எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணோம்? 8 years இன்க்ரீஸ் பண்ணால் என்னோட ப்ரெசன்டேஜ் கிடச்சிருமா? அதே தான் பண்ண போகிறேன். இது 8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இது கூட நான் 8 years ஆட் பண்ணேன். ரெண்டுத்துலேயும் ப்ரெசன்டேஜுக்கு வந்துடுவேன். நான் என்ன சொன்னேன் முன்னாடி? பாஸ்டில் இருந்தாலும் ஃபியூச்சரில் இருந்தாலும் நான் ப்ரெசென்ட்டுக்கு கொண்டு வந்துடுவேன். அப்போ இந்த 2x கூட 8 வந்து ஆட் பண்ணலாமா? அதே மாதிரி பிக்கு இந்த 3x கூட 8 ஆட் பண்ணால் இவங்க ரெண்டு பேரும் ப்ரெசன்டேஜுக்கு வந்துடுவாங்க. அப்படி ப்ரெசன்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அண்ட் த ஆஃப்டர் 6 years ப்ரெசன்டேஜ்லேருந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் த ரேஷியோ ஆஃப் த ஏஜ் பிகம் என்னவா மாறுதுன்னா 5:4 மாறுது. இது ப்ரெசன்டேஜ். அது கூட 6 வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட ரேஷியோ என்ன? 5/4ன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன? ரெண்டுத்துலேயுமே 14 சேஞ்ச் ஆகிடுமா? இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன? இந்த பக்கம் 4 போயிடுச்சுன்னா 8x ப்ளஸ் 14 × 4 என்ன? 56. இது பண்ணும்போது 15x 5 × 14 என்ன? ப்ளஸ் 17. கரெக்டாக இந்த 8 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸாக மாறிடுமா? கரெக்டாக அப்போ இந்த 8 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 7x ஈக்குவல் டு 70 - 56 என்ன? 14. இப்போ இதையும் கேன்சல் பண்ணால் என்ன? x ஈக்குவல் டு 2. எனக்கு x ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிடுச்சா? தென் x ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிச்சுன்னா இவங்களோட ப்ரெசன்டேஜ் கிடச்சிரும். இவனோட ப்ரெசன்டேஜ் 6, இவனோட ப்ரெசன்டேஜ் 4. தென் ஃபைண்ட் த ப்ரெசன்டேஜ் ஆஃப் B என்னன்னு கேட்குறாங்க. ப்ரெசன்டேஜ் ஆஃப் B என்ன? 6 years தான். அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. Then next question பார்ப்போமா? The ratio of the percentage of பானு and ஷிபு என்னென்ன கொடுத்துருக்காங்க? பானு அண்டு ஷிபு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7:9. 7x 9xன்னு எடுத்துக்கிறேன். 6 years ago என்ன? முன்னாடி பாஸ்டில் 6 years ago the ratio of their age என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11:15. ஃபைண்ட் த percentage ஆஃப் பானு என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக இப்போ நான் ஷார்ட்கட்லேயே போடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட்கட்லேயும் போடுவோம், ட்ரெடிஷ்னல்லையும் போடுவோம். ஷார்ட்கட்டில் போடலாமா? 7:9 இது ப்ரெசண்ட்டா? கரெக்டாக அப்போ என்ன ஆகுது? எத்தனை இயர்ஸுக்கு முன்னாடி? 6 வருஷத்துக்கு முன்னாடி த ரேஷியோ ஆஃப் த ஏஜ் என்னவா இருக்குன்னா 11:15
15 இருக்கா, அந்த ரேஷியோ ஆஃப் த ஏஜ் வந்து 11:15 இருக்கு. இங்க டிஃபரன்ஸ் என்ன மாறுது, இப்போ 2 பேருக்குமே 6 வருஷத்துக்கு முன்னாடினா இங்க இருக்க டிஃபரன்ஸும் சேமா தானே இருக்கணும், கரெக்டா? இங்க இருந்து டிஃபரன்ஸ் பண்ணும்போது இது 4 பார்ட்டு, இது என்ன மாறுது, இது வந்து 6 பார்ட். எனக்கு டிஃபரன்ஸ் சேமா இல்லை, நான் என்ன பண்ணுவேன், கீழே இருந்து டிஃபரன்ஸ் எடுப்பேன். எனக்கு டிஃபரன்ஸ் சேமா வருது, இங்க 2, இங்க வந்து 4. இந்த 4 எடுத்துட்டு வந்து இது கூட மல்டிபிள் பண்ணுவோம்னா ரெண்டுத்து கூட, இந்த 2 எடுத்துட்டு போய் இந்த ரெண்டுத்து கூட மல்டிபிள் பண்ணுவோம்னா, மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 22, இங்க 30, இந்த 4 மல்டிபிள் பண்ணும்போது 28, இங்க என்ன 36. ரெண்டுத்துலேயுமே 6 இயர்ஸ் முன்னாடி போகுதா, கரெக்டா? 6 பார்ட்டு. இப்போ 28லேருந்து -22 என்ன 6 பார்ட்டு, 36லேருந்து 30 என்ன 6 பார்ட்டு. அந்த 6 பார்ட்டு தான் வந்து இந்த 6 இயர்ஸா, கரெக்டா? 6 பார்ட்டு தான் வந்து இந்த 6 இயர்ஸா. அப்போ ஒரு பார்ட் என்ன 1 இயரா, இது ஓகேவா? ஒரு பார்ட் வந்து 1 இயர். எனக்கு என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் பானுன்னு கேட்குறாங்க. பானுவோட பெர்சன்டேஜ்னு, கரெக்டா? இதுதான் வந்து பெர்சன்டேஜ், அது வந்து பாஸ்ட். அப்போ பானு யாரு, ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க தானே. அவங்க பெர்சன்டேஜ் ஆஃப் பானு வந்து 28 இயர்ஸ். ஒரு பார்ட் ஒன்றுனா 28 பார்ட்டு 28 தான். அப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் பானு வந்து 28 இயர்ஸ். தென் நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரை பண்ணி பார்ப்போமா? தென் ஃபஸ்ட்டு அவங்களோட பெர்சன்டேஜ் 7x 9xன்னு இருக்குது. தென் என்ன ஆகுது, 6 வருஷத்துக்கு முன்னாடி, கரெக்டாக 6 இயர்ஸ் ஆகும். அப்போ ரெண்டுத்துல இருந்தும் 6 இயர்ஸை மைனஸ் பண்ணால் அப்போ ரேஷியோ பிகம் என்ன மாறுதுன்னா 11:15 வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? 15 × 7 என்ன 105x minus 15 × 6 என்ன 90 ஈக்குவல் டு இந்த 11 × 9 என்ன 99x minus 66. இப்போ இது மைனஸ் பண்ணும்போது இந்த 99 எந்த போயிடுச்சுன்னா மைனஸாக மாறிடுமா? அப்போ சாரி 6x ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணும்போது இங்கே ஒரு 4 24. அப்போ x ஈக்குவல் டு 4ன்னு கிடச்சிரும். எனக்கு x ஈக்குவல் டு 4ன்னு கிடச்சிடுச்சா? தென் என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் பானு என்னன்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் பானு. பானு வந்து இந்த 7x. அப்போ 7x தான் பானுனா ஒரு பார்ட் 4னா 7 பார்ட் என்ன 28. எப்படி போட்டாலும் எனக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரேஷியோ ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பின்னா கொடுத்துருக்காங்கன்னா 7:8 அண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஏஜ் வந்து பி அண்ட் சி வந்து 5:6ன்னு கொடுத்துட்டாங்க. இஃப் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏபிசிடி 4 பேர் கொடுத்துருக்காங்க, அது வந்து 40. தென் த ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் டி என்னன்னு கேட்குறாங்க. இது என்னன்னா ஆன்சர் cannot be determined தான். இது எப்படி cannot be determined நான் சொல்கிறேன் பாருங்க. ரேஷியோ ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஏ டு பின்னா கொடுத்துருக்காங்க 7:8. அதே பி டு சி தான். நான் அப்போ என்ன பண்ணுவேன், ரேஷியோ பண்ணுறதுக்கு சி இது கூட சேர்த்துக்கிட்டு இந்த இதையும் இந்த பியையும் இங்கே இருக்க இந்த பிஇ வந்து சேம் பண்ணலாமா? அப்போ பிக்கு இன்னொரு ரேஷியோனா 5 பார்ட்டு, இங்கே 6 பார்ட்டு. இதை காப்பி பண்ணலாமா? இப்படி காப்பி பண்ணலாமா? இதை காப்பி பண்ணால் இங்கே 5 இங்கே 8. ஸோ இதை மல்டிபிள் பண்ணுவது 7 × 5 என்ன 35, 8 × 5 என்ன 40 ப்ளஸ் இங்கே ஒரு 48. எனக்கு ஏபிசியோட ரேஷியோ கிடச்சிடுச்சு. தென் ஏபிசிடி இப்போ 4 பேருக்கு அதோட ஆவரேஜ் என்ன 40. இப்போ நான் அந்த 4 மல்டிபிள் பண்ணால் டோட்டல் ஏஜ் கிடச்சிருமா? ஏஜ் என்ன ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி வந்து 40 × 4 என்ன 160. எனக்கு ஏபிசிக்கு ரேஷியோ இருக்குது, ஆனால் டிக்கு எனக்கு வேல்யூவே இல்லை, எனக்கு வந்து எந்த கண்டென்ட்டுமே இல்லை, எனக்கு ரேஷியோ தெரியாது. அப்போ எனக்கு ரேஷியோ தெரியாது, ஆனால் டிஏ கேட்குறாங்கன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ cannot be determined தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 5 years ago 5 வருஷத்துக்கு முன்னாடி த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் சின்னு அண்ட் நானி வந்து 23. இப்போ பாருங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி சின்னு ப்ளஸ் நானி வந்து இதோட ஆவரேஜ் என்ன சொல்கிறாங்க 23. அவங்களோட ப்ரெசன்டேஜ் என்ன இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும். அப்போ சின்னு ப்ளஸ் நானி ஈக்குவல் டு 46. இது எப்போனா 5 வருஷத்துக்கு முன்னாடி. 5 வருஷத்துக்கு முன்னாடினா சின்னுவும் 5 வருஷத்துக்கு முன்னாடி, நானியும் 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ சின்னுக்கும் நானிக்கும் 5 வருஷம் ஆட் பண்ணால் அவங்க வந்து ப்ரெசன்டேஜுக்கு வந்துடுவாங்களா? அப்போ 2 பேருக்குமே 5 வருஷம்னா மொத்தமாக என்ன 10 வருஷமா? அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி 46னா அவங்களுக்கு 5 வயசு சேர்த்தானா அவங்களோட ப்ரெசன்டேஜ் என்ன 56ன்னு கிடச்சிருமா? சின்னு ப்ளஸ் நானியோட ப்ரெசன்டேஜ் என்ன 56. இது புரியுதா? 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேருமே 46, கரெக்டா? அவங்களோட ஏஜ் டோட்டல் ஏஜ் வந்து 46.
அப்போ 5 வருஷம். அப்போ சின்னுக்கும் நானிக்கும் 5 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணுவோம்னா அப்போ டோட்டலாக 10 இயர். அந்த 10 இயர் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருது? சின்னுக்கும் நானிக்கும் ப்ரெசன்டேஜ், இதுதான் வந்து ப்ரெசன்டேஜ் கிடைச்சிருமா? கரெக்டாக ப்ரெசன்டேஜ் வந்து சின்னுக்கும் நானிக்கும் 56 அட் ப்ரெசென்ட்டு. அவங்க தான் ப்ரெசென்ட்டை பற்றி தான் சொல்லுவாங்க எப்பயுமே. நான் எங்கே இருந்தாலும் அவனை ப்ரெசென்ட்டுக்கு கொண்டு வந்துடுவேன். த ரேஷியோ பிட்வீன் தயர் ஏஜ் வந்து 15x 13x. யார்? சின்னு நானி. கரெக்டாக இதுவும் ஈக்குவலாக கரெக்டாக அதுதானே ப்ரெசன்டேஜ். அப்போ அந்த ரேஷியோ ஆட் பண்ணால் என்ன? 28x டோட்டல் 15 + 13 28x. அதுதான் வந்து எனக்கு இந்த 56. அப்போ x ஈக்குவல் டு என்ன? 2ன்னு கிடச்சிருமா? அப்போ x ஈக்குவல் டு 2. ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் சின்னு ஆஃப்டர் 10 இயர்ஸ். x ஈக்குவல் டு 2. சின்னுவோட ஏஜ் என்ன? சின்னு வந்து 15. அப்போ 2 × 15 என்ன? 30. 10 வருஷத்துக்கு அப்புறம் ப்ளஸ் ஒரு 10னா என்ன? 40 தான் சின்னுவோட ஏஜ் 10 வருஷத்துக்கு அப்புறம். என்னோட ஆப்ஷன் டி தான் என்னோட ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? த ரேஷியோ ஆஃப் த ஏஜ் ஆஃப் A to B வந்து 4:7 கொடுத்துட்டாங்க. 4 years ago த ரேஷியோ ஆஃப் த ஏஜ் வந்து 1:2. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ரேஷியோ என்ன? 1:2. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஏஜ் A to B ஆஃப்டர் 8 years? 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரேஷியோ ஆஃப் த ஏஜ் ஆஃப் A:B என்ன கொடுத்துருக்காங்க? 4:7 கொடுத்துருக்காங்க. தென் 4 years ago 4 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு நான் முன்னாடி போகிறேன். 4 years ago த ரேஷியோ ஆஃப் த ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 1:2. கரெக்டாக. இப்போ ரெண்டு இடத்துலையுமே 4 வயசு கம்மியாகணும். அப்போ என்ன? இந்த டிஃப்ரென்ஸும் சேமாக இருக்கணும்ல. சைடில் இருக்க இந்த டிஃப்ரென்ஸும் எனக்கு சேமாக இருக்கணும். இங்கே என்ன ஆகுது? 3 கம்மியாகுது, இங்கே 5 கம்மியாகுது. ஸோ எனக்கு டிஃப்ரென்ஸ் சேமாக வரணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்? கீழேருந்து டிஃப்ரென்ஸ் எடுப்பேன். இங்கே வந்து 3னோ இங்கே வந்து என்ன 1 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 1 தூக்கிட்டு போய் இது ரெண்டுத்து கூடயும் மல்டிபிள் பண்ணுவோம்னா இந்த 3 எடுத்துகிட்டு போய் 1 கூடயும் 2 கூடயும் மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணால் என்ன? 3 6. இந்த 1 வச்சு மல்டிபிள் பண்ணால் 4 7. கரெக்டாக. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது? ஒரு பார்ட் டிக்ரீஸ் ஆகுது. அந்த ஒரு பார்ட் தான் இந்த 4 years. 4 yearsக்கு முன்னாடி இங்கே ஒரு பார்ட். 7 - 6 என்ன 1, 4 - 3 என்ன 1. இந்த ஒரு பார்ட் தான் வந்து என்ன? இந்த 4 years. அது என்ன டிக்ரீஸ் ஆகுது? அப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தயர் ஏஜ் A to B 8 yearsக்கு அப்புறம். அப்போ ப்ரெசென்ட்லேருந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இதில் ப்ரெசென்ட் ஏஜ் என்ன? இது தானே ப்ரெசென்ட்டு. கரெக்டாக. இதில் நான் 4 இன்க்ரீஸ் பண்ணலாமா? இது 4 × 4 என்ன 16. ஒரு பார்ட் வந்து 4னா 7 பார்ட் என்ன 28. இப்போ ரெண்டுத்துக்குமே நான் 8 இன்க்ரீஸ் பண்ணணும். இதில் 8 இன்க்ரீஸ் பண்ணால் என்ன 24. இதில் 8 இன்க்ரீஸ் பண்ணால் 36. இதை கேன்சல் பண்ணலாமா? 6 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? 6 டேபிளால் கேன்சல் பண்ணால் 4 6. இன்னும் கேன்சல் பண்ணால் 2 3. அவங்களோட ரேஷியோ என்ன? 2:3ன்னு என்னோட ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ராம்ஸ் ஏஜ் இஸ் thrice times as old as டீனா. இப்போ ராம் இருக்கான், டீனா இருக்காங்கன்னு வச்சிங்களேன். ராம் வந்து த்ரைஸ்னா என்ன? 3 பார்ட். கரெக்டாக. டீனாவை விட இவன் 3 பார்ட் அதிகம். இவன் ஒரு பார்ட்னா இவன் 3 பார்ட்டா? கரெக்டாக. பிரிச்சுட்டனா? டீனாவை விட 3 பார்ட் அதிகம். 6 years hence 6 வருஷத்துக்கு அப்புறம் ராம்ஸ் ஏஜ் வில் பி 2 times as old as டீனா. கரெக்டாக. 6 வருஷத்துக்கு அப்புறம் ராம்ஸ் ஏஜ் வந்து 2 times as old as டீனா. 6 வருஷம். 2 பேருக்குமே 6 வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதா? கரெக்டாக. 2 பேருக்குமே 6 வருஷம் இன்க்ரீஸ் ஆகும்போது டீனாவோட டபுள் டைம்ஸ் தான் ராம்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேருக்கும் 6 வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது டிஃப்ரென்ஸும் சேமாக தானே இருக்கணும். அப்போ டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கா? ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ் சேமாக இல்லை. இங்கே 0ன்னு வருது, இங்கே 1ன்னு வருது. அப்போ டிஃப்ரென்ஸ் சேம் பண்ணோம். என்ன பண்ணுவேன்? இங்கேருந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தா 1, இங்கேருந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தா 2. இந்த 2 தூக்கிட்டு போய் இது ரெண்டுத்துக்கு கூட மல்டிபிள் பண்ணுவோம்னா இந்த 1 எடுத்துகிட்டு போய் இது ரெண்டுத்துக்கு கூடயும் மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ இந்த 2 எடுத்துகிட்டு வந்து மல்டிபிள் பண்ணால் என்ன? இங்கே கீழே 4, இங்கே 2. இந்த 1 எடுத்துகிட்டு போய் மல்டிபிள் பண்ணால் 3 1ன்னு கிடச்சிருமா? தென் இப்போ டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கா? ஒரு பார்ட் வந்து கம்மியாகுது. அந்த ஒரு பார்ட் தான் என்ன? 6 வருஷத்துக்கு முன்னாடியா? 6 years 6 வருஷத்துக்கு அப்புறமா? 6 years hence தானே கொடுத்துருக்காங்க. 6 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ அந்த ஒரு பார்ட் தான் 6 வருஷத்துக்கு அப்புறம்னா இந்த ஒரு பார்ட் தான் 6 years 6 years. அப்போ என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டீனா அண்ட் ராம் என்னன்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் ஏஜ் ப்ரெசன்டேஜ்லேருந்து பார்க்கணும். எது ப்ரெசன்ட்? இது தானே ப்ரெசன்டேஜ். இவன் என்ன 6 × 4 24.
அப்போ 6 × 2 ஒன்று 12. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 36ன்னு வருமா? அந்த 36ல் ஆவரேஜ் கேட்குறாங்க. ஆவரேஜ்னா என்னன்னா டோட்டல் டிவைட் பை டோட்டல் நம்பர். 2 பேர் இருக்காங்க. இதை கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 8ன்றது தான் என்னோட ஃபைனல் ஆன்சர். அப்போ 2 பேரோட ஆவரேஜ் ஏஜ் என்னன்னா 18. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? த ரேஷியோ ஆஃப் த பெர்சன்டேஜ் ஆஃப் அனு அண்டு விபின்னா கொடுத்துருக்காங்கன்னா 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் த ரேஷியோ ஆஃப் த பெர்சன்டேஜ் ஆஃப் சரண் அண்டு விபின்னா கொடுத்துருக்காங்கன்னா 1:3. அப்போ விபின் 2 இடத்துலையும் இருக்கானா? அந்த விபினை வச்சு அனு, சரண், விபின் 3 பேரையும் கனெக்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அனு அண்டு விபின் என்ன இருக்காங்க? 2:3. தென் சரண் அண்டு விபின் இருக்காங்க 1:3ன்னு இருக்காங்களா? அப்போ விபின் வந்து ரெண்டுத்துலையுமே 3 தான் இருக்கானா? அப்போ 2 பேரும் சேம். அப்போ என்ன பண்ணலாம்? அனு, விபின், சரண் 2, 3 ரெண்டுத்துக்குமே 3 சேம்னா நான் ரேஷியோ அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 3 சேமு, அது 3 அப்படியே போட்டுப்பேன். இப்போ சரண் எவ்வளோ இருக்கான்? ஒரு பார்ட். இப்போ 3 பேருக்கு ரேஷியோ கிடச்சிருச்சு. த ஏஜ் ஆஃப் சரண் ஆஃப்டர் 12 இயர்ஸ் 12 வருஷத்துக்கு அப்புறம் வில் பி ஈக்குவல் டு த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் அனு. இப்போ சரணோட ஏஜ் இருக்கான்ல, சரணோட ஏஜ்னா ஒரு பார்ட். அந்த ஒரு எக்ஸில் இருந்து நான் 12 இயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது? ஈக்குவல் டு பர்சன்டேஜ் ஆஃப் அனு. அணுவோட பர்சன்டேஜ் என்ன? 2x. இந்த எக்ஸ் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் மாறிடுமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12. 2 பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்னன்னா 12ன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? அப்போ இந்த ஒரு பார்ட் கரெக்டா? இந்த ஒரு பார்ட் தான் வந்து 12 இயர்ஸ். 1க்கு 2க்கு டிஃப்ரென்ஸ் என்ன? ஒரு பார்ட். அந்த ஒரு பார்ட் தான் 12 இயர்ஸ்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பர்சன்டேஜ் ஆஃப் அனு அண்டு விபின்? அனு வந்து 2 பார்ட், விபின் வந்து 3 பார்ட். இதுக்குமே ஒரு பார்ட் தான் டிஃப்ரென்ஸ். அதே 12 தான் என்னோட ஆன்சர். அப்போ என்னோட ஆன்சர் என்னன்னா சேம் 12 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரேஷியோ ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் மதன், ஜெய், கமல் இஸ் 5:7:8. யாரு? மதன், ஜெய், கமல் வந்து 5:7:8ன்னு சொல்லிட்டாங்க. ஜெய் இஸ் 16 இயர்ஸ் ஓல்டர் தென் மதன். கரெக்டா? ஜெய் வந்து இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ். ஜெய் வந்து மதனை விட 16 இயர்ஸ் ஓல்டரா? இப்போ ஜெய்க்கும் மதனுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? இந்த 2x. கரெக்டா? அந்த 2x தான் வந்து இந்த 16 வயசு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8 இயர்ஸ். கரெக்டா? எக்ஸ் ஈக்குவல் டு 8 இயர்ஸ். வாட் வாஸ் த ரேஷியோ ஆஃப் த ஏஜ் ஆஃப் மதன், ஜெய், கமல் பிஃபோர் 4 இயர்ஸ்? 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டா? இப்போ இவங்களோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாமா? கமலோட பர்சன்டேஜ் என்ன? 8 × 8 என்ன? ஒரு எக்ஸ் வந்து 8 இயர்ஸ்னா 8 × 8 என்ன? 64. இவன் என்ன? 56. இவன் எம்ன்றவன் 5 × 8 என்ன? 40. கரெக்டா? இவங்க 3 பேருக்குமே என்ன ஆக போகுதுன்னா 4 வயசு குறைய போகுது. இதுலேருந்து 4 வயசு குறைஞ்சா என்ன? 60. இதுலேருந்து 4 வயசு குறைஞ்சா 52. இதுலேருந்து 4 வயசு குறைஞ்சா என்ன? 36. அவன் என்ன சொல்லியிருக்கான்? பிஃபோர் 4 இயர்ஸ் தானே. 3 பேருக்கும் பிஃபோர் 4 இயர்ஸோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இதை 4ஆல் கேன்சல் பண்ணலாமா? 3த்தையுமே 4ஆல் கேன்சல் பண்ணால் 9. இதை 4ஆல் கேன்சல் பண்ணால் 13. இதை 4ஆல் கேன்சல் பண்ணால் 15. அப்போ 9:13:15 என்னோட ஆன்சர். ஆப்ஷன் டி தான் என்னோட ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரேஷியோ ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் ஏ டு பின்னா கொடுத்துருக்காங்கன்னா ஏ பி வந்து 7:8ன்னு கொடுத்துருக்காங்க. பி டு சி வந்து 3:4. கரெக்டா? பி டு சி வந்து 3:4ன்னு கொடுத்துருக்காங்க. தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் ஏக்கும் சிக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா 22. அப்போ இது 3த்தையுமே கனெக்ட் பண்ணலாமா? ஏ பி சின்னு கனெக்ட் பண்ணலாமா? 7:8. இந்த 3 மறுபடியும் பி வந்து சி கூட கனெக்ட் பண்ணால் இந்த 3யும் இந்த 4ஐயும் இப்படி போட்டுப்பேன். இந்த 8 எங்கே கேரி பண்ணிப்பேன், இந்த 3 எங்கே கேரி பண்ணிப்பேன். கேரி பண்ணால் நான் 8 3. இந்த 7 × 3 என்ன? 21. மல்டிபிள் பண்ணால் 21. கரெக்டா? 8 × 3 என்ன? 24. 8 × 4 என்ன? 32. இது 3த்துக்கு எனக்கு ரேஷியோ கிடச்சிடுச்சா? கரெக்டா? தென் ஏ அண்ட் சியோட டிஃப்ரென்ஸ் அதுதான் வந்து 22 இயர்ஸ். இப்போ ஏ சி எவ்வளோ அதிகமாக இருக்கான்? 11 பார்ட் அதிகமாக இருக்கானா? இந்த 11 பார்ட்டு தான் வந்து 22 இயர்ஸ். கரெக்டா? அப்போ ஒரு பார்ட் வந்து 2 இயர்ஸா? இதை கேன்சல் பண்ணால் என்ன? 2 தானே? 2 இயர்ஸா? ஒரு பார்ட் 2 இயர்ஸ். ஃபைண்ட் த சம் ஆஃப் தேர் ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. அவங்களோட
மொத்தமான சம் என்னன்னு கேட்குறாங்க உங்களோட ஏஜ். இப்போ நான் எல்லாத்துலேயும் 2 வந்து ஆட் பண்ணலாமா? சரி, ஃபஸ்ட்டு நான் இதை ஆட் பண்ணிவிட்டு இன்ட்டு 2 பண்ணிப்போம். 21 + 24 என்ன? 45. 45 + 32 என்ன? 77. கரெக்டாக 77 எக்ஸ், டோட்டலாக 77 எக்ஸ். ஒரு எக்ஸோட என்ன வேல்யூ என்ன? 2. அப்போ டோட்டலாக என்ன? 154 இயர்ஸ் தான் அவங்களோட டோட்டல் ஏஜ். டோட்டல் ஏஜ் என்ன? 154 இயர்ஸ். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? The next question என்ன? The present age of Balu is 23 years கொடுத்துட்டாங்க, which is 15% more than the present age of Shankar. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா present age of Balu வந்து 23 years கொடுத்துருக்காங்க. இவன் வந்து 15% more. 15%னா நான் இதை எப்படி எடுத்துக்கலாம்னா 100 வந்து யார்? ஷங்கர். தென் 15% more யார்? இவங்க 15%. பாலு வந்து 115. கரெக்டா? இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோமா? இது 20 பார்ட்டு, இது 23 பார்ட்டு. இந்த மாதிரி கேன்சல் பண்ணி வச்சுக்கலாமா? இந்த 23 பார்ட் தான் யார்? பாலுவா? இந்த 23 பார்ட் தான் வந்து பாலுனா எனக்கு 20 பார்ட். பாலு என்ன? பாலுவோட ப்ரெசன்டேஜ் என்ன? 23. அப்போ 20 பார்ட் என்ன? இதை கேன்சல் பண்ணால் ஒரு பார்ட் வந்து 1. அப்போ 20 பார்ட் என்ன? 20. கரெக்டா? எனக்கு ப்ரெசன்டேஜ் ஆஃப் பாலு வந்து 23, பர்சன்டேஜ் ஆஃப் ஷங்கர் என்ன? இப்போ வந்து கிடச்சிருச்சு 20. இப்போ இது புரியுதா நான் எப்படி போட்டேன்னு? 100 + 11 15% மோர்னா 115 எடுத்துப்பேன். இதை கேன்சல் பண்ணும்போது 20 பார்ட் 23 பார்ட்டு. தென் இந்த 23 பார்ட் தான் வந்து இந்த 23 இயர்ஸ்னா 20 பார்ட் ஆப்வியஸாக வந்து 20 இயர்ஸ். அப்போ ஷங்கரோட ஏஜ் எனக்கு கிடச்சிச்சு. த ரேஷியோ ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் ஷங்கர் டு சானு. ஷங்கர் வந்து 20. கரெக்டாக? ஷங்கர் டு சானு. அப்போ ஷங்கர் டு சானு இந்த 4x 5x. இந்த 4x தான் வந்து என்ன? 20. ஷங்கரா 4x தான் வந்து 20னா ஒரு எக்ஸ் என்ன? 5. இதை கேன்சல் பண்ணும்போது என்ன? 5 x = 5. அப்போ சனுவோட ஏஜ் கிடச்சிட்டுமா? ஒரு எக்ஸ் 5னா 5x என்ன? சனுவோட ஏஜ் 25. தென் அமோல் இஸ் 5 years elder than சனு. இப்போ நான் இதுல இருந்து 5 வருஷத்துக்கு கூட்டனா எனக்கு யார் கிடைப்பா? அமோல் கிடைச்சிருவானா? அமோலோட ஏஜ் வந்து அப்போ 25 + ஒரு 5 என்ன? 30. என்ன கேட்குறாங்க? தென் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் ஷங்கர் டு அமோல்னு கேட்குறாங்க. எனக்கு ஷங்கர் என்ன கிடைச்சது? ஷங்கர் வந்து 20, அமோல் என்ன கிடைச்சது? 30. இதை கேன்சல் பண்ணும்போது 10ஆல் கேன்சல் பண்ணால் 2:3 தான் ஷங்கர் டு அமோலோட ரேஷியோ. 2:3 தான் என்னோட ஆன்சர். இது ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா?